தெனாலிராமனும் ஒற்றைக்கால் நாரையும் பகுதி 2. தெனாலிராமனின் உதவி. அந்த இரவு சமையல்காரருக்கு தூக்கமே இல்லை. மன்னர் கோபமாக இருந்தது நினைத்தாலே அவர் உடம்பு நடுங்கியது. நாளைக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? மன்னர் உண்மையை தெரிந்து கொண்டால் என் உயிரே போய்விடும் என்று எண்ணி மிகவும் பயந்தார். இறுதியில் ஒரு முடிவெடுத்தார். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற ஒரே மனிதர்தான் இருக்கிறார், தெனாலிராமன். அவர் உடனே இரவு நேரத்திலேயே ஓடி தெனாலிராமனின் வீட்டுக்கு சென்றார். வீட்டின் கதவை தட்டினார். தெனாலிராமன் கதவை திறந்ததும் சமையல்காரர் உடனே அவரது காலில் விழுந்தார். ராமன், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். நேற்று மன்னருக்காக வேக வைத்த நாரையின் ஒரு காலை ஆசையால் நான் சாப்பிட்டு விட்டேன். இப்போது மன்னர் கேள்வி கேட்டால் நான் என்ன செய்வேன்? நாளை என் உயிர் போய்விடும் என்று கண்ணீர் விட்டு கதறினார். அவரின் நிலையை பார்த்த தெனாலிராமன் சிரித்தார். அவர் கோபப்படவில்லை. அமைதியாக, அதற்காக இவ்வளவு பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் புத்திசாலித்தனம்தான் உயிரை காப்பாற்றும். நாளை காலை ஏரிக்கரைக்கு வா. அங்கே நான் ஒரு யுக்தி செய்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் சமையல்காரருக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. மறுநாள் காலை ஏரிக்கரை. அடுத்த நாள் விடியற்காலையில் மன்னர், தெனாலிராமன் மற்றும் சமையல்காரர் மூவரும் சேர்ந்து அரண்மனைக்கு அருகிலிருந்த பெரிய ஏரிக்கரைக்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் ஏரிக்கரையில் மிகவும் அமைதியான சூழல் இருந்தது. காலை பனித்துளிகள் புல்களில் மின்னிக் கொண்டிருந்தன. அங்கே பல நாரைகள் அமைதியாக நின்று கொண்டிருந்தன. ஆனால் ஒரு விசித்திரமான காட்சி. அனைத்து நாரைகளும் ஒரு காலை மட்டும் தரையில் வைத்து மற்றொரு காலை தங்கள் சிறகுகளுக்குள் மடக்கி மறைத்து வைத்திருந்தன. அதை பார்த்த சமையல்காரர் உடனே உற்சாகமாக மன்னரிடம் சொன்னார். பார்த்தீர்களா மன்னா, நான் நேற்று சொன்னது உண்மைதான். இந்த நாரைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு கால்தான் இருக்கிறது. மன்னர் அதை கேட்டதும் சற்று குழப்பமடைந்தார். உண்மையிலேயே இப்படி இருக்கிறதா என்று நினைத்தார். இரண்டாவது திருப்பம். அந்த நேரத்தில் தெனாலிராமன் மெதுவாக முன்னே வந்தார். அவர் ஒரு சிறிய புன்னகையுடன் மன்னரை பார்த்தார். பின்னர் திடீரென்று கைகளை பலமாக தட்டினார். அந்த சத்தம் கேட்டதும் அங்கே நின்று கொண்டிருந்த நாரைகள் பயந்து போயின. உடனே அவர்கள் தங்கள் சிறகுகளுக்குள் மறைத்து வைத்திருந்த மற்றொரு காலையும் கீழே இறக்கின. பின்னர் 2 கால்களிலும் நின்று பறந்து வானத்தில் போய்விட்டன. அதை பார்த்த மன்னர் உடனே சிரித்தார். அட சமையல்காரரே, இப்போது பாரு, நாரைகளுக்கு 2 கால்களும் வந்துவிட்டதே என்று நகைச்சுவையாக சொன்னார். சமையல்காரர் உடனே புரிந்து கொண்டார். தெனாலிராமன் தான் புத்திசாலித்தனமாக அவரை காப்பாற்றியிருந்தார். ஆனால் மன்னர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதால் சமையல்காரர் மீண்டும் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த நாரைக்கு உண்மையில் 2 கால்களும் இருந்தது என்பதை மறுநாள் மன்னர் கண்டுபிடித்தால் என்ன ஆகும்? அப்போது சமையல்காரரின் நிலை என்ன? அதை தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியை பார்ப்போம் நண்பர்களே. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.